அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். மர்ஹபா பிக்கும் இலா மாஹதி அத்-தஅவத்தி லித்ராஸத்தில் குர்ஆனிய மாஹத் தாவா குர்ஆனிய கல்வி நிலையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இல்முல் லுகா அல் அரபிய, மாதத்துல் லுகத்துல் அரபிய, அரபு மொழி சார்ந்த இந்த ஒரு சப்ஜெக்டில், அரபு மொழி வகுப்பில் நாம் கடந்த வகுப்பில் நம்ம பார்த்தது அல் இஸ்முல் முஅர்ரப், 4 வகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முஅர்ரபான இஸ்மு. அடுத்து நம்ம மப்னி சம்மந்தமாக பார்க்க போகிறோம். அதனால தான் முஅர்ரப். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு விளக்கம் நம்ம ஆரம்பத்தில் போன வருஷமே சர்ஃபுடைய பாடத்தில் விளக்கியிருப்போம். இஸ்முக்கு 2 வகை, ஒன்று முஅர்ரப், இன்னொன்று மப்னி. அப்போ முஅர்ரபுங்கிறது எது அசையுமோ, மூவபுளோ, அதெல்லாம் முஅர்ரப். எது மப்னி, எது அசையாதோ, ஒரு ஹரக்கத்திலேயே அது தங்கி இருக்குமோ, தேக்க நிலையில் இருக்குமோ, அது மப்னி அப்படின்னு. அதுக்கு சின்ன உதாரணம் சொன்னோம். முஅர்ரப்னா அரபியில் அரபத்துன் அப்படின்னா வண்டிக்கு சொல்லுவாங்க, வெஹிக்கிளுக்கு. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கலாம் சுருக்கமாக. அரபத்துன்னா மூவபுள் வண்டி. அப்போ அதில் 3 ஹரக்கத்து வந்துக்கிட்டே இருக்கும். தம்மா, ஃபதஹா, கஸ்ரா, தன்வீனு, இதெல்லாம். மப்னின்னா பினாலிருந்து வருது. பினான்னா பில்டிங் நகருமா, நகராது. அப்போ ஏதாவது தம்மா மீதோ ஃபதஹா மீதோ கசரா மீதோ இருக்கும் அது. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம விளங்கிக்கிட்டால் ஷார்ட் ஃபார்மாக, நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம துரிதமாக டக்குன்னு பிடிச்சிக்கிறலாம் அதை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் வகை பார்த்தோம் அல் இஸ்முல் மக்சூர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உதாரணமாக ஃபதா, முஸ்தஷ்ஃபா, முஸ்தஃபா, ஹுதா, ரிதா அப்படின்ட்டு ஒவ்வொரு இஸ்முடைய இறுதியில் அலிஃப் கண்டிப்பாக அது வரும். அப்போ அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சில அலிஃப் இருக்குது, அது வாவ் அல்லது அசல் வாவு அல்லது அசல் யாலிருந்து மக்லூபாய் வரும், மாறி வரும். அப்போ அந்த அலிஃப் அவருடைய ஆக்சுவல் பார்த்திங்கன்னா யா தான் அது. இப்போ ஃபதா இருக்குது, அவருடைய ஆக்சுவல் தானது யா. அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா தஸ்னியாலையும் ஜம்மில் தான் வெளிப்படும் அவருடைய ஆக்சுவல் உருவம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உதாரணமாக ஃபதான்றது ஃபதையானி, ஃபித்தியான்னு வரும். அப்போ அது அலிஃப் வந்துடும், ஏன்னா தான் யா இருந்தாலும். இது பார்த்தோம். அதுக்கடுத்து அவருடைய தஸ்னியை எப்படி எடுக்கிறது, ஜம்மு எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அடுத்து 2வது வகை பார்த்தோம். அல் இஸ்முல் மன்கூஸ் பார்த்தோம். உதாரணமாக காதி, முஹாமி அப்படின்ட்டு அந்த முஅர்ரபான இஸ்முடைய கடைசியில் யா லாசிமான யா வரும், ஆனால் மக்சூராக வரும். காதி, முஹாமி அப்படின்னு வரும். அதோடைய தஸ்னியா அப்படி இருக்கும், அதோடைய ஜம்மு இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இது பேஜ் நம்பர் 28, ரக்மு சஃப்ஹா சமானு 20 வரைக்கும் பார்த்தோம். இப்போ ரக்மு சஃப்ஹா 29, 29லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அல் கிஸ்மு சாலிஸ், முஅர்ரபான இஸ்முடைய 3வது வகை என்னன்னா அல் இஸ்முல் மம்தூது, மத்து செய்யப்பட்ட இஸ்மு. வஹுவ குல்லு இஸ்மின் முஅர்ரபின், அது முஅர்ரபான ஒவ்வொரு இஸ்மும் ஆஹிருஹு ஹம்சத்துன், அவருடைய இறுதி ஹம்சாவாக இருக்கும். பாத அலிஃப் ஜாயிதத்தின், அலிஃப் ஜாயிதாவுக்கு பின்னாடி வரும், அதிகப்படியான ஒரு அலிஃப் இருக்கும், அதுக்கு பிறகு ஹம்சா வரும். உதாரணமாக ஹஸ்னா பாருங்கள், ஹஸ்னாவில் ஹம்சாக்கு அடுத்து அலிஃப்க்கு அடுத்து ஹம்சா வந்திருக்கு. பினா, ஹத்ரா, சஹரா, அத்ரா. ஹஸ்னான்னா அழகான பெண்ணுக்கு சொல்கிறது. பினா அப்படின்னு சொன்னால் கட்டிடத்துக்கு சொல்கிறது. ஹதரானா பச்சை நிறத்துக்கு சொல்கிறது. சஹரான்னு சொன்னால் டெசர்ட்டுக்கு சொல்கிறது, பாலைவனம். அத்ரானா கன்னி பெண்ணுக்கு சொல்கிறது. இப்போ இதுக்கு அலிஃப்க்கு பிறகு ஹம்சா வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், இதில் தஸ்னியத்துல் இஸ்முல் மம்தூத். இஸ்முல் மம்தூத்துக்கு தஸ்னியா எப்படி வரும் அப்படின்னா, இதா கானத் அலிஃபுஹு அஸ்லியா, அவருடைய அலிஃப் ஆக்சுவல் அலிஃபாக இருந்துச்சுன்னா, அசலான ஒரு அலிஃபாக இருந்துச்சுன்னா, அசல்றதே பாருங்கள், தமிழில் நம்ம சொல்லக்கூடிய அசல்னு வார்த்தை அரபியிலேருந்து மருவி வந்தது தான். அப்போ துபாஃபு, அது இணைக்கப்படும். அலாமுத்து தஸ்னியத்தி தூன தகீர். அப்போ தஸ்னியாவோட அடையாளத்தை எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படியே இணைச்சிருவோம். உதாரணமாக பாருங்கள், ரஃபா உன் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் வரக்கூடிய அலிஃப் இருக்கே ஆக்சுவல் அலிஃப்னு சொன்னால், அப்போ நம்ம என்ன செய்வோம், ரஃபா ஆனி ரஃபா ஐனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ரஃபானுங்கிறது மர்ஃபுவான ஹாலத்தில், மஜ்ரூரு அதே போல் நசபுடைய ஹாலத்தில் ரஃபா ஐனின்னு படிப்போம். இங்கே ஒரு சின்ன ஒரு கூடுதல் வாக்கம் கொடுத்துருக்குறாங்க. ரஃபாங்கிறது இஸ்மு மம்தூது, ஓ ஹம்சத்துஹு அஸ்லியா, இதில் வரக்கூடிய ஹம்சா இருக்குது ஒரிஜினல் ஹம்சா. ஃபலம்மா உதீஃப அலைஹி அலாமுத்து தஸ்னியா,
இதில் எப்போ தஸ்னியாவுடைய அடையாளம் இருமையின் அடையாளங்கள் இணைக்கப்படுமோ வஹிய அல் அலிஃபு ஒன் நூனு ஒன்று அலிஃப் நூனுன்னு வரும். அது அது வந்து ரஃபாவுடைய ஹாலத்தில் உதாரணமாக ஜ அ அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஜ அ ரஃபா உ ரஃபா ஆனி அப்படின்னு வரும்போது யா ஒன் நூனு வந்து எப்போ வரும் அப்படின்னா ரைத்து ரஃபா ஐனி. இப்போ யான்னு ஒன்று வந்துருச்சு பாருங்கள். மரர்த்து பி ரஃபா ஐனி, அங்கேயும் யான் ஒன்று தான். அப்போ ரஃபாவுடைய காலத்தில் தான் அலிஃப் நூன் கொண்டு இருக்கும். நசபு இன்னும் ஜர்ருடைய நிலைமையில் யான் நூன் கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ லம் யஹ்துஸ் ஐயு தகையுருன் ஃபில் கலிமா, கலிமாவில் எந்த மாற்றம் இருக்காது. அந்த ரஃபா அப்படிங்கிறது அலிஃபு ஹம்சாவும் வரும். கூடுதலாக தான் அதுக்கு பிறகு இந்த தஸ்னியா இந்த இருமையோடைய அடையாளமும் ரஃபாவுடைய காலத்துலேயும் நசபுஜுடைய காலத்துலேயும் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், இதை காணது ஹம்சத்துஹு ஜாயிதா. ஆனால் அந்த ஹம்சா வந்து ஜாயிதாவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லித்தானிஸ் அது வந்து பெண்பாலுடைய அடையாளத்துக்காண்டி வருது. அப்போ துக்லபு வாவன் என்று தஸ்னியா வரும்போது வாவாக மாறிடும். உதாரணம் பாருங்கள், சஹரான் இருக்குது. இது சஹரா அஸ்ரா இதெல்லாம் வந்து பெண்பாலுக்குள் அடையாளம். இதெல்லாம் தஸ்னியா சாரி முஅன்னஸ். இப்போ இதோடைய தஸ்னியா எப்படி வரும் அப்படின்னா வாவு வந்துடும். சஹரா வாணி, சஹரா வைனி அப்படின்னு வரும். இதா காணத்து ஹம்சத்துஹு முன்கலபா அன் வாவின் அவ் யா இன், அவருடைய ஹம்சா இருக்கே வாவில் வந்து யாவிலேருந்து மாறி வந்துருந்துச்சுன்னா யசிஹு அது கூடும். அன் துதாஃப அலாமு தஸ்னி தூன தகீர், எந்த மாற்றம் இல்லாமையே தஸ்னியாவுடைய அடையாளத்தை சேர்த்துடலாம். உதாரணம் பாருங்கள், ரிதா உன் அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஹம்சா இருக்கிறது ரிதா உன் அப்படிங்கிறது வாவு யாலேருந்து மாறி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து என்ன செய்வோம், நம்ம ரிதா ஆனி ரிதா ஐனின்னு சொல்லுவோம். அவு துக்லபு வாவன் இந்த தஸ்னியத்தி, அல்லது தஸ்னியா நேரத்தில் அது வாவாகவும் மாற்றப்படும். உதாரணமாக ரிதா வாணி, புரியுதுங்களா? இப்போ ஹம்சா வந்து வாவு யாலேருந்து மாறி வந்ததாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது அடையாளமே இல்லாமல் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அவருடைய அடையாளம் அப்படியே இணைக்கப்படும் அல்லது வாவாக மாற்றப்படும். ஜம்மு அல் இஸ்முல் மம்தூத், இஸ்மு மம்தூதுக்கு ஜம்மு எப்படி வரும் அப்படின்னா இதா காரணத்தில் ஹம்சத்து அஸ்லியா, ஹம்சா அஸ்லியாவாக ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா துதாஃபு அலாமத்துல் ஜம்இ, மேலே சொன்ன மாதிரியே தான் அதே சட்டம். தூன தகீர், மாற்றம் இல்லாமல் அப்படியே கொண்டு வந்துடும். ரஃபா அப்படி ரஃபா ஆனின்னு சொன்னோம்ல, அது மாதிரி இங்கே ரஃபா ஊன, ரஃபா ஐனின்னு சொல்லுவோம், ரஃபா ஈனன்னு சொல்லுவோம். ரஃபா ஊனங்கிறது ரஃபாவுடைய காலத்தில். உதாரணமாக ஜ அ ரஃபா ஊனன்னு சொல்லுவோம். ரைத்து ரஃபா ஈன, மரர்த்து பி ரஃபா ஈன. அப்போ உங்களுக்கு 3 உதாரணமும் நான் சொல்லிட்டேன். ரஃபாவுடைய காலத்தில், நசபுடைய காலத்தில், ஜருடைய காலத்தில். இதா காணத்து ஹம்சத்துஹு ஜாயிதா, ஆனால் அவருடைய ஹம்சா அசலாக இல்லாமல் ஜாயிதாவாக இருந்துச்சுன்னா, அதுவும் லித்தானிஸ் தானிஸுக்காண்டி வந்துச்சுன்னா, ஃபெமினினுக்காண்டி வந்துச்சுன்னா துக்லபு வாவன் வாவாக மாற்றப்படும். துதாஃபு அலாமத்துல் ஜம்மா, ஜம்முடைய அடையாளம் அதில் இணைக்கப்படும். உதாரணமாக சஹரா இருந்துச்சுன்னா சஹரா வாத்துன்னு மாறும். இதை காணது ஹம்சத்துஹு முன்கலபான் வாவின் அவ்யாயின், வாவு யாவிலிருந்து புரட்டப்பட்டதாக அது ஹம்சா இருந்துருந்துச்சுன்னா எஜூஸ் இதாஃபத் அலாமத்துல் ஜம்மி தூன தகீர், எது மாற்றம் இல்லாமல் ஜம்முடைய அடையாளத்தை மட்டும் இணைப்போம். உதாரணம் பன்னா பன்னா ஊன பன்னா ஈன. அவு குலிபல் ஹம்சத்து வாவன் இன்டல் ஜம்இ, ஜம்முடைய அந்த சமயத்தில் வாவு ஹம்சா வந்து வாவாக மாற்றப்படும். உதாரணம் பன்னானா பன்னா ஊன, பன்னா ஊனன்னு சொல்லலாம், பன்னா ஊன பன்னா வீனன்னு சொல்லலாம். அதே போல் இப்போ 4வது ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டோம். ராபி அல் இஸ்மு அஸ் சஹீஹ், சஹீஹான இஸ்மு, அந்த இஸ்முல் முஅர்ரபடி 4வது வகை. வஹுவ குல்லு இஸ்மின் முஅர்ரபின் லைஸ மக்சூர் வலா மன்கூஸா. மேலே பார்த்தா மக்சூரோ மன்கூஸோ மம்தூதுன்னு சொல்லலை, நல்லா கவனிக்கணும். மக்சூரோ மன்கூஸோ இல்லாமல் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, இஸ்மு சஹீஹ்னு சொல்லுவோம். உதாரணமாக உமர், பைத்து, வபியுன், லஹுவுன் இதெல்லாம். ஒமின சஹீஹ் இஸ்முல் மம்தூது, அப்போ மேலே சொன்ன அந்த இஸ்மு மம்தூது இருக்குது, அது என்னங்க இஸ்மு சஹீஹில் வரும். வஹுவ குல்லு இஸ்மின் முஅர்ரபின் ஆஹிரு ஹம்சா, அவருடைய அந்த அந்த எழுத்துடைய கடைசி ஹம்சாவாக இருக்கும் இல்லைங்களா. கப்லஹா அலிஃபுன் ஜாயிதா, அவர் அலிஃப் ஜாயிதாவுக்கு அடுத்து வரக்கூடிய ஹம்சா, அப்போ அதுவும் வந்து இஸ்மு சஹீஹில் வரும். ஒக்க தக்கதம், அதுவும் மேலே ஆல்ரெடி படித்தாச்சு அப்படிங்கிறார். அல் குலாசா சுருக்கம் பாருங்கள். அல் இஸ்முல் மக்சூரு இஸ்முன் முஅர்ரபுன், மேலே படித்து திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் குலாசா அவருடைய சப்ஸ்ட்ராக்டை சொல்கிறாங்க, சுருக்கத்தை சொல்கிறாங்க.
இஸ்மு மக்சூர்னா இஸ்மு முஅர்ரபு, அது ஒரு முஅர்ரபான இஸ்மாக இருக்கும். இன்தஹா ஃபி ஆஹிரிஹி பி அலிஃபின் லாசிமத்தின், அவருடைய இறுதியில் அவசியமான ஒரு அலிஃபை கொண்டு அது முடிவு பெறும். முன்கலபத்துன் அன் வாவின், வாவிலிருந்து அது மாறி இருக்கும். அஸ்லியா, அசலான ஒரு வாவு அல்லது அசலான யாவுலேருந்து மாறி இருக்கும். அதான் இஸ்முல் மக்சூர்னு அர்த்தம். இஸ்முல் மன்கூஸ்னா என்ன? இஸ்முல் முஅர்ரபுன் இன்தஹா ஃபி ஆஹிரிஹி பி யாயின் லாசிமா மக்சூரின் மா கப்லஹா, கசர் செய்யப்பட்ட ஒரு அவசியமான ஒரு யா தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அது வந்து இஸ்மு இருக்கும். அது இஸ்முல் மம்தூதன என்ன? இஸ்மு முஅர்ரபு இன்தஹா ஃபி ஆஹிரிஹி பி ஹம்சத்தின் பாத் அலிஃபுன் ஜாயிதா, அலிஃப் ஜாயிதாக்கு பிறகு அதிகப்படியான ஒரு அலிஃபுக்கு பிறகு இந்த ஹம்சா வந்து வந்திருக்கும். அதான் வந்து இஸ்முல் மம்தூது. துசன்னா ஹாதில் அஸ்மா சலாசா, இந்த மூன்று இஸ்மாக்களும் இந்த மூன்று அஸ்மாக்களும் இஸ்மு ஜமதா அஸ்மா, இது வந்து தஸ்னியா இடப்படும். துசன்னான என்ன? இருமையாக மாற்றப்படும். பி இதாஃபத்தி அலாம தஸ்னியா, இருமையின் அடையாளத்தை இணைத்து மா இஹ்தாசி பாது தகீராத், கொஞ்சம் அதில் சேஞ்சஸை பண்ணிக்கிறணும். 5வது வகை பார்த்தோம். துஜ்மஉ ஹாதில் அஸ்மா சலாசா, இந்த சட்டங்கள் சுருக்கமாக சொல்லிட்டு வர்றாங்க. இந்த மூன்று இஸ்முகளும் ஜம்மு செய்யப்படும். ஜமான் சாலிமா, ஜம்மு சாலிம்னா எந்த மொழியிலையும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் அரபு மொழியில். இந்த ப்ளூரல் இருக்குது பார்த்தீங்களா, பல ப்ளூரல் இருக்குது. ஜம்மு சாலிமு, ஜம்மு தக்சீரு, ஜம்மு முன்தஹல் ஜும்மு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக எடுத்துக்கோமே, ஒரு இஸ்மை வந்து நம்ம ஜம்மு சாலிமாக்கிறது என்ன செய்வோம்? வாவுன்னு சேர்ப்போம் முதக்கராக இருந்தால். உதாரணம் முஸ்லீம்னா முஸ்லிமூன, பல ஆண்கள். இப்போ அலிஃப்தா சேர்த்தோம்னா பெண்பால் ஆயிரும், முஸ்லிம் மாத்துன். இதுதான் வந்து ஜம்மு சாலிம் முதக்கர், ஜம்மு சாலிம் முஅன்னஸ்ன்னு சொல்லுவாங்க. சாலிம்னு என்னது? இது வந்து ஒரு ஆக்சுவலாக முறையாக எடுக்கப்படக்கூடிய ஜம்மு. வாவுன்னு கொண்டு முதக்கராகவோ அலிஃப்தா கொண்டு முஅன்னஸாக வரலை அப்படின்னு சொன்னால் அந்த ஜம்முக்கு பேர் ஜம்மே தக்சீர், அதாவது உடைத்த ஜம்மு. அந்த ரெகுலாரிட்டியை, சட்டத்தை உடைச்சிட்டு வருதா இல்லையா? உதாரணமாக பாருங்கள், கிதாபுன் கிதாபூன, கிதாபாத்துலாம் வரல. அது வந்து கிதாபுங்கிறது முதல் அக்ரிணை, உயர்திணை கிடையாது. அதனால் வந்து அதை நம்ம இப்படி சொல்ல மாட்டோம். இருந்தாலும் கிதாபுக்கு ஜம்மு எப்படி வரும்? குத்துபுன், இப்படி உடஞ்சி வருதில்ல. இதுக்கு வந்து முஸ்லீமோன முஸ்லீமாத்து மாதிரி வந்து பர்டிகுலராக இப்படி தான் இருக்கும் ஜம்முன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வேணாலும் வரும். உதாரணமாக இன்னும் வேறு உதாரணம் பாருங்கள். குர்சியுன் கராசியுன், குர்ராசத்துன் குர்ராசாத்துன், இது கரெக்டு நோட் புக்கு. ஆனால் குர்சி கராசி, மிஃப்தாஹுன் மஃபாத்திஹுன், புரியுதுங்களா? இப்படி பல விதமான ரூபங்களில் வரும். அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஜம்மு முன்னஸ் சாலிமு முதக்கர் சாலிம் தெரிஞ்சுக்கலாமே, வாவுன்னு கொண்டு முதக்கரும் அலிஃப்தா கொண்டு முன்னஸும். ஆனால் என்ன செய்ய முடியாது? ஜம்ம தக்சீரில் தெரிஞ்சுக்க முடியாதுன்னா அது புலங்க இஸ்திக்தாம் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 6வது ஒரு சட்டம் சொல்கிறாரு. அல் இஸ்மு சஹீஹ், சஹீஹான இஸ்மு அப்படின்னா என்ன? சஹீஹ்னா சரியானன்னு அர்த்தம் கிடையாது. சஹீஹ்க்கு சரியான அர்த்தம் இருக்குது. இங்கே என்ன சொல்ல வர்றாங்க? சிஹா, ஷஹத்துன்னு அர்த்தம் வருது. அதாவது ஹெல்த்தி நவுனு இது. ஏன்னா அடுத்து இஸ்முல் இல்லா வரும், பின்னாடி பார்ப்போம். அது வந்து என்னது? அன்ஹெல்த்தி நவுனு, நோயுள்ள ஒரு வார்த்தை அப்படின்ட்டு. அதில் வாயின்னு படிப்பீங்க, வாவு அலிஃபியா. இது எந்த எழுத்துடைய கடைசியில் வருதோ, நடுவுலையோ ஆரம்பத்துலேயோ அல்லது நடுவுலையோ ஆரம்பத்துலேயோ இறுதியில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இல்லத்துன்னு சொல்லுவாங்க, குறைவுடையதுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே வந்து குறைவுடைய நோயுடைய எழுத்துக்களுக்கு ஆப்போசிட் என்னது? ஆரோக்கியமான ஒரு வார்த்தை. அதான் இஸ்மு சஹீஹ். ஹுவ குல்லு இஸ்மின் முஅர்ரபின் லைஸ மக்சூரன் வலா மன்கூஸா, எதெல்லாம் மக்சூராவோ மன்கூஸா இல்லையோ அதெல்லாம் இஸ்மு சஹீஹ்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், பேஜ் நம்பர் ரக்மு சஃப்ஹா வாஹித் 31 நஷாத் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது நம்ம செய்யணும். பாருங்கள் எப்படி செய்யணும், எப்படி கேட்குறாங்க? இஸ்தஹ்ரிஜ் ஐய இஸ்மின் மக்சூரின் அவ் மன்கூஸின் அவ் மம்தூதின் மிம்மா யாத்தி, பின் வரக்கூடிய இந்த ஃபிக்ராலிருந்து, இந்த ஒரு பேராகிராஃப்லேருந்து எது இஸ்மு மக்சூர், எது மன்கூஸ், எது மம்தூதுன்னு எடுக்கணும். சரிதானே? நான் இதுக்கு அர்த்தத்தை வைப்பேன். ஆனால் உங்களுக்கு கஷ்டம், ரொம்ப அர்த்தம் கஷ்டமாயிடக்கூடாது. உங்களுக்கு இதில் வந்து அர்த்தம் வைக்கிறது அவசியம் இல்லை. இதில் எது வந்து இஸ்மு மக்சூரு மன்கூஸு மம்தூதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அர்த்தத்தை பாருங்கள். ஹதாரத்துல் இஸ்லாமி, இஸ்லாமிய கலாச்சாரம் என்பது ஹதாரத்துன் உதுமா, அது கண்ணியத்திற்குரிய ஒரு கலாச்சாரமாகும். ஹரஜத் மின் ஷிபில் ஜசீரத்தில் அரபி, அரபு தீபகற்பத்திலிருந்து அது வெளியானது இஸ்லாம். மின் வாதின் கைர் ஜி ஜரஇன், புல் போன்று முளைக்காத ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து வந்தது. மின் பைதா ஜரதா,
ஒரு பாலைவனம், ஒன்றுமே முளையாத ஒரு பாலைவனத்திலேருந்து ஃபதாஅத்துல் மஷ்ரிக் வல் மக்ரிப, கிழக்கையும் மேற்கையும் அது வெளிச்சத்தால் நிரப்பியது. இன்னஹா தாவத்துன் யகுமுருஹா சஃபாஉன், அது பரிசுத்தம் கலந்த ஒரு இஸ்லாமிய அழைப்பாகும். வை ஜல்லிலுஹா பஹா, அதை அழகு கண்ணியப்படுத்துகிறது. அஹ்ரஜத்தன் நாசமின் கையின் வாமா, குருட்டுத்தன்மையிலிருந்தும் மடமையிலிருந்தும் மனிதனை அது வெளியாக்கியது. இலா துயா இன் ஹுதா, நேரு வழியிலும் வெளிச்சத்தின் பக்கம். ஆமன பிஹா அல் காசி ஒத்தானி, தூரமாக இருப்பவரும் அருகில் இருப்பவரும் அதை கொண்டு ஈமான் கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். தல்லலஹா அல் முஸ்தாசி ஒல் முஸ்தா அலி, தன்னை பெரியவனாக கருதியவனும் அதுக்கு மாறு செய்தவனும் கூட இழிவான நிலையில் கட்டுப்பட்டாங்க. ஃபஹதன் நாசு என் ஹலூன மின் முஸ்தஸ்ஃபா உலூமிஹா, அந்த ஹதாரா இஸ்லாமிய அந்த கலாச்சாரத்திலிருந்து கிடைத்த அந்த கல்வியில் பலர் தண்ணீரை அவர்கள் அருந்தினார்கள். உயர்த்தவூன மின் நமீரி மாயஹா, அந்த தண்ணியுடைய அந்த பரிசுத்தமான அந்த தண்ணியிலிருந்து எல்லாரும் தாகத்தை தீர்ந்தவர்களாக ஆனார்கள். ஃபதரப்பஉ அலா உலிய அல் மஜித், கண்ணியம் என்ற ஒரு அமர்வில் சமணங்கால் போட்டு அமர்ந்தார்கள். தரப்பான சமணங்கால் போட்டு அமர்றது, 4 காலில் உட்கார்றது. வசாதுல் ஆலம, உலகத்திற்கு அவங்க சியாதத்தாக செய்யதாக அவர்கள் பயனீர்ஸாக தலைவர்களாக மாறினார்கள். குரூனன் தொவியலா, நீண்ட காலமாக. கரண் அப்படின்னா நூற்றாண்டு, செஞ்சுரி, பல நூற்றாண்டுகளாக. இப்போ கலிமுத்துல்லாஹி ஃபீஹல் உலியா, அல்லாவுடைய கலிமா மட்டுமே உயர்ந்தது. ஹத்தா ரக்கனு இல துன்யா வஹாது அனி தரிகத்துல் முசலா ஃபதாஅத் அல் பசீரா, இப்படிப்பட்ட முஸ்லீம்கள் தான் இன்று துன்யாவின் பக்கம் போய் விழுந்துட்டாங்க, மேலும் நேரான ஒரு சிறப்பான ஒரு பாதையை விட்டு ஒதுங்கிட்டாங்க. எனவே அவர்களுக்கு பசீரத்து ஞானம் அது வீணாகிவிட்டது. இப்போ இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டுருக்கேன்னு படித்தேன். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, இதில் உள்ள இஸ்மு மக்சூர் என்ன, இஸ்மு மன்கூஸ் என்ன, இஸ்மு மம்தூத் என்னன்னு நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக அதை எடுக்கணும். அடுத்து பாருங்கள், சன்னி வஜ்மா குல்ல இஸ்மின் மிம்மா யாத்தி பி குல்லி துருக் அல் மும்கினா, எந்தெந்த வழிகளிலெல்லாம் இந்த இஸ்மை நீங்கள் தஸ்னியாவை ஜம்மா எடுக்க முடியுமோ அந்த வகையில் நீங்கள் எடுங்க. இப்போ கசான்னு வந்திருக்குது, கசா உன் ஜஸா உன் சுஹ்ரா ஃபுத்வா அர்ராவி குப்ரா உஹ்ரா லைலா அல் முன்தஹி, இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து உள்ள வார்த்தைகள் என்ன செய்யணும், நம்ம கரெக்டாக தஸ்னியா ஜம்மு எடுக்கணும். அடுத்து 3வது சன்னியல் அஸ்மால் மந்தூதா, இஸ்மை மம்தூதுக்கு தஸ்னியாடு மிம்மா ஃபியமா யாத்தி, பின் வரக்கூடிய இதில் ஜாதல் இன்ஷா உ தாரத்தில் வர்கா உ. இப்போ இதில் இருக்கக்கூடிய இன்ஷா உ வர்கா உ தா அல் கசா உ தம்மல் பனா உ, இதோடைய இஸ்ம மம்தூதாவை நீங்கள் இருமையாக ஆக்குங்க. அப்போ இருமையாக வந்துச்சுன்னா ஃபேலு, இது ஃபாயிலு, ஏன்னா ஃபேல் இருக்குல்ல, ஜாதன்றது ஒரு ஃபேலு, இன்ஷாங்கிறது ஃபாயில். அப்போ ஃபாயில் வந்து இருமையாக வந்துச்சுன்னா ஃபேல் என்ன வரணும், அது அப்பயும் என்ன தான் வரும், அது முஃப்ரதாக தான் வரும். பன்மையாக வரும்போதும் அது முஃப்ரதாக தான் வரும். உதாரணமாக ஜ அ ரஜுலு, ஜ அ ரஜுலானி, ஜ அ ரிஜாலுன். அதே இது ஃபாயில் முந்திருச்சு ஃபேலு பிந்திருச்சுன்னா அது வந்து இருமைக்கு இருமை வரும், பன்மைக்கு பன்மையாக வரும். ஆனால் ஃபேல் முந்தி ஃபாயில் பிந்திருச்சுன்னா ஃபேல் அப்படி தான் இருக்கும், முஃப்ரதாக தான் வரும். ஆனால் முதக்கர் மோனஸில் மட்டும் மாறிக்கிறோம். பாருங்கள், ஜாதன் வந்திருக்கு, இங்கே தாரத்துன்னு மாறிடுச்சு, தான்னு வந்திருக்குது, இங்கே சம்மன் வந்திருக்குது, தம்ம. ரைட். அடுத்த 4வது இஜ்மா அல் அஸ்மா அல் ஆத்தியா, பின் வரக்கூடிய இஸ்முகளை ஜம்மாக எடு. ஜம்மன் முதக்கரன் சாலிமா, முதக்கர் சாலிமா எடுக்கணும். அதல் காதி, அதல் அல் காதி, ஜா அல் முஸ்தஃபா, ஜா அ முஸ்தஃபா, எஹ்தரம்துல் குர்ரா, கருபத்தி சஹரா உ, இத்தகத்து அலா அசா. இதுக்கெல்லாம் என்னென்னு நம்ம காதிக்கு எப்படி ஜம் எடுக்க முடியும், முஸ்தஃபா எப்படி ஜம் எடுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் வந்து பயிற்சியில் எழுதி நீங்கள் அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2வது, இது வரைக்கும் நான் பார்த்தோன்னா இஸ்மில் தான் இத்தனை வகை பார்த்தோம், 4 வகை. அடுத்து சானி அல் ஃபேல். ஃபேல்னா என்ன, மா தல்ல அலா மானன் ஃபி நஃப்ஸிஹி வ தல்ல பி ஹைஅத்தி அல ஜமானி. அது ஃபி நஃப்ஸிஹி, ஃபி நஃப்ஸினா இட் செல்ஃப், அதுவே அவருடைய அர்த்தமே வந்து அவருடைய அர்த்தத்தின் மீது அறிவிக்கக்கூடியது. மேலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துடைய ஒரு தோற்றத்தில் அது அறிவிக்கும். அப்போ மா தல்ல அலா மஅனா ஃபி நஃப்ஸிஹி, அதில் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தத்தின் மீது அது
எடுத்து சொல்லும், மேலும் தன்னுடைய ஒரு தோற்றத்தை அது காட்டும் காலத்தின் அடிப்படையில். இப்போ பாருங்கள், சாஃபர பயணம் செய்தான், எக்துபு எழுதுவான், இர்ஜ திரும்பி வா. இப்போ இதெல்லாம் என்னது? மாதல்ல அலமான ஃபி நஃப்ஸிஹி. சாஃபரனா இப்போ வேற ஒரு வார்த்தை சேர்ந்து தான் அதுக்கு மீனிங் தரணும்ல. சாஃபரண்டாவே அதுக்கு அர்த்தம் சொல்லும். எந்த காலத்தில்? கடந்த காலத்தில் சொல்லுது. எக்துபு நிகழ்காலம், வருங்காலத்தில் சொல்லுது. இர்ஜின்னு சொன்னால் கட்டளை வாக்கியமாக, கட்டளை ஒரு வினைச்சொல்லாக அது சொல்லுது. ஃபேல் அம்ராக. அலாமாத்துல் ஃபேல், ஃபேலுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னா, கமா அன்னலில் ஃபேலி அலாமாத்துன் துமையுசு வஹிய. ஃபேலுக்கும் சில அடையாளங்கள் இருக்குது, அது தன்னை வேறுபடுத்தும். அவைகள் என்ன அப்படின்னா, தாஉல் ஃபாயிலி, உதாரணமாக வக்கஃப்து அகல்த தரஸ்தி. இதில் வரக்கூடிய வக்கஃப்துல முத்தக்கல்லிம், அகல்த முகாத்தபு, தரஸ்தி முஅன்னஸு, முகாத்தபு. இதில் வந்து தா எப்படி வந்திருக்குது? தாஉல் ஃபாயில்னு சொல்லுவாங்க. இந்த தாக்கு தாஉல் ஃபாயில். தாஉ தானீஸ் இருக்குது, உதாரணமாக கத்தபத்து, இது தாஉ தானீஸ். யாவுல் முகாத்தபா இருக்குது, தக்தபீன, தக்துபீன, தஃஅலீன, தஅகுலீன. இது வந்து யாவுல் முகாத்தபா. இது வந்து அலாமத்துல் ஃபஅல். நூனு தௌகீத் அல் ஹஃபீஃபா ஒ சகீலா. நூனே ஹஃபீஃபா நூனே சகீலாவுடைய சட்டம். அக்பில்னா யா ஜெயித், ஜெயிதே ஏற்றுக்கொள். நூனு தௌகீத் அல் ஹஃபீஃபா. உதாரணம் லனஸ்ஃப அம் பின் நாசியா, அதில் வரக்கூடிய லனஸ்ஃப அம் பின் நாசியாவில் வரக்கூடியது. இது இதில் வந்து என்ன வந்திருக்குது? அக்பிலன்ல ஹஃபீஃபா வந்திருக்குது, லனஸ்ஃப அன்னல சகீலா வந்திருக்குது. இப்போ சகீலா நஹு அக்பலன்ன, அஃப்வான் ஹஃபீஃபாக்கு தான் மேலேயும் சொன்னது. அக்பில்ன யா ஜெயித், லனஸ்ஃப அன், அதுவும் வந்து ரெண்டுமே வந்து ஹஃபீஃபார் உள்ளது. சகீலா உள்ள உதாரணம் பாருங்கள், அக்பிலன்ன அப்படின்ற வருது, யா ஜெயித். அதே மாதிரி ல நுஹ்ரி ஜன்னக யா ஷுஐப், அதில் வரக்கூடிய ஜன்னக இந்த தஷ்தீதோடு வருது இல்லை, தஷ்தீதோடு வருதா இல்லையா? அக்பலன்ன நுஹ்ரி ஜன்ன. وينقسم الفعل فعل باعتبار صحة والاعتلال إلى قسمين. ஃபேல் வந்து சஹீஹாக ஆரோக்கியமாக இருக்கும் ஃபேலாகவும், இன்னும் இஅ்திலால் நோயுடைய ஃபேலாகவும் இரண்டாக பிரியும். அசஹீஹ் வல் முஅத்தல். சஹீஹ்னா முழுமையாக அது ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். முஅத்தல்னு சொன்னால் அது ஆரோக்கியம் அற்றதாக இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டையும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், அல் அவ்வல் அஸ்ஸஹீஹ் வஹுவ குல்லு ஃபஅலின் தஹ்லு ஹுரூஃபுஹுல் அஸ்லிய்ய மின் அஹ்ருஃபில் இல்லா. இல்லத்துடைய ஹர்ஃபிலிருந்து அதனுடைய ஆக்சுவலான அந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்கி இருக்கக்கூடியது. உதாரணமாக இல்லத்தில் எழுத்துனா என்னது? அலிஃபு வாவு யா. இதுதான் சுருக்கமாக வாயின்னு சொல்லுவாங்க. வாய் ஞாபகம் வச்சுக்கலாம்ல, வாய் வாவு அலிஃபியா. ஜலச பாருங்கள், இதில் ஏதாவது இல்லத்தான் எடுத்து வந்திருக்கா? அலிஃபு வாவியா வரலை. ஜலச உட்காந்தான், ஹதர வந்தான், கதப் எழுதினான், ரஃபா உயர்ந்தது உயர்த்தினான், கர படித்தான், அமர கட்டளையிட்டான், சமியா கேட்டான். இது எதுவுமே என்னங்க வாவு அலிஃபியா வரலை. வயன்கசிமுல் ஃபஅலு ஸஹீஹு இலா ஸலாஸத்தி அன்வா. ஃபஅல் ஸஹீஹ் மூன்று வகையாக பிரியும். ஒன்று அஸ்ஸாலிமு, இன்னொன்று மஹ்மூஸு, இன்னொன்று முதஅஃப். சாலிம்னா ஹு குல்லு ஃபஅலின் ஹலத் ஹுரூஃபுல் அஸ்லியத்தி மின் ஹுரூஃபில் இல்லத்தி வல் ஹம்ஸத்தி வ ததஈஃப். அது ஒவ்வொரு ஃபஅலுமாக இருக்கும். அவருடைய ஆக்சுவலான லெட்டர்ஸ் எல்லாமே இல்லத்தான, ஹம்சாவான, ததஈஃபான இருந்து அது சலாமத்து பெற்றிருக்கும், அது வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஜலச, இதில் பாருங்கள் இல்லத்தும் வரல, ஹம்சாவும் வரல, ததஈஃப்னா அந்த ஷத்தாவோட வரல. ஜல்லச ஹப்தரன்னு வரல, அல்லது ஜாலசன்னு வரலை. புரியுதுங்களா? ஓகே. அல் மஹ்மூஸு, மஹ்மூஸ்னா என்ன? குல்லு ஃபஅலின் கான அஹது உசூலிஹி ஹர்ஃபு ஹம்சத்தின். மஹ்மூஸ் என்றால் ஒவ்வொரு ஃபஅல் அதோடைய ஆக்சுவல் ஹர்ஃப் பார்த்திங்கன்னா ஹம்சாவாக இருக்கும். சவாவன் கானத் ஃபி அவ்வலில் ஃபஅல், ஃபஅலுடைய ஆரம்பத்துலேயோ அல்லது நடுவுலையோ கடைசியில் வந்தாலும் சரி. உதாரணமாக அஹத, இப்போ ஆரம்பத்தில் வந்திருக்குது ஃபா கலிமாவில், சஅல ஐன் கலிமாவில் வந்திருக்குது, கர லாம் கலிமாவில் வந்திருக்குது. அப்போ இது என்னது? மஹ்மூஸ். அல் ஃபஅல் மஹ்மூஸும்பாங்க. இன்னொன்று முதஅஃப், என்கஸிம் இலா நௌஐன். முதஅஃப் ரெண்டு வகை. ஒன்று முதஅஃப் சுலாசி, மூன்று எழுத்தில் வர்றது. வஹுவ மா கான ஐனுஹு வ லாமுஹு மின் ஜின்ஸின் வாஹித். அவருடைய ஐன் கலிமாம் லாம் கலிமாம் ஒரே வார்த்தையிலேருந்து வந்திருக்கும்.
உதாரணம் பாருங்கள், மத்த மததன்னு இருக்கும், அத்த அதத, சத்த சதத, ஷத்த ஷதத. இப்போ ஒரே வார்த்தை எல்லாம் ரெண்டு என்ன செஞ்சாச்சு, இதுகாம் செஞ்சாச்சு. அடுத்து முதாஃப் ருபாய் 4 எழுத்தில் வரும். ஒஹுவ மா கான ஹர்ஃபுல் அவ்வல் ஒ சாலிஸ், முதல் எழுத்தும் 3வது எழுத்தும் அது வந்து அவருடைய எழுத்துக்கள் ஆகியிருக்கும். ஃபாவுஹு லாமுஹுல் ஊலா, அவருடைய ஃபாக்களிமாவும் அவருடைய லாமும் முந்தைய லாமும் மின் ஜின்ஸ் ஒரே ஜின்ஸில் இருக்கும். ஒ ஹர்ஃபு சானி ஒரு ராபியா, அதில் 2வது எழுத்தும் 4வது எழுத்து இருக்குது. ஐநூஹு லாமுஹு சானியா, அவரோட ஐநூவோட 2வது லாம் இருக்குது. மின் ஜின்ஸில் ஐதன், அது ஒரு ஜின்ஸில் இருக்கும். உதாரணமாக பாருங்கள், ஜல் ஜல, இப்போ ஒரே மாதிரி இருக்கா, ஜாவும் ஜாவும், லாமு லாமும், வஸ் வச, லஜ் லஜ, வல் வல, இதெல்லாம் என்னது முதாஃப் ருபாய் அல் முதாஃப் சுலாசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பை நம்ம பார்ப்போம். அசானி அல் ஃபஅல் முஅத்தலுடைய வகை என்னன்னு பார்ப்போம். நம்ம பேஜ் நம்பர் 33 ரக்மு சுஃபா சலாசும் சலாசின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் உங்களுக்கு புரியாத விஷயங்கள் இருந்தால் நீங்கள் தனியாக என்கிட்ட கேட்கலாம். தயவு கூர்ந்து ஒவ்வொரு பாடங்களையும் அவ்வப்பொழுது நீங்கள் விளங்கி தெளிவுபடுத்திக்கிட்டு போங்க. இல்லை மொத்தமாக கேட்டுக்கலான்னு இங்கே தள்ளி போடாதீங்க. ஆஜ் காக்காம் கல்பர் நடாலும் உறுதியில் சொல்லுவாங்க, என்னுடைய வேலை நாளை தள்ளிப்பட வேண்டாம். லா து அஜ்ஜிலு அமரலியும் இல்லகதுன்னு அரபியில் சொல்லுவாங்க. எனவே அன்றைய பாடத்தை நீங்கள் முடிச்சுட்டா சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதை புரியாதவர்கள் என்ன செய்யலாம், குரூப்லையும் கேட்கலாம், அந்தந்த பாடம் குரூப்பில், அல்லது தனியாகவும் நம்மகிட்ட கேட்கலாம். வஃபக்கனி அல்லாஹ் வையாக்கும் மேரல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.